அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஜவ்வரிசி வச்சு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் அட்டகாசமாக நான் இன்றைக்கி ஒரு பாயாசம் தாங்க செய்ய போகிறேன். ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ குக்கரில் ஒரு அரை கப்பு இருக்குங்க நைலான் ஜவ்வரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி இல்லாத நீங்கள் நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. குக்கரில் அப்படியே அந்த தண்ணியோடையே சேர்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 கப்பு தண்ணி நான் அதோடு சேர்த்துக்க போகிறேங்க. ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்து நான் ஒரு 2 விசில் இல்லாட்டி ஒரு 3 விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் இதை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜவ்வரிசி வேகிற நேரத்துக்குள்ளே நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம். நான் இந்த கப்பால் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்தேங்க. அதேமாதிரி ஈக்குவலாக 1 கப்பு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளத்தில் கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு பாகுபதம் எதுவும் வர தேவையில்லை. நான் கரெக்டாக ஈக்குவலாக ஜவ்வரிசிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக போட்டிருக்கேங்க. உங்களுக்கு குறைச்சலாக வேணும்னா, உங்கள் ஸ்வீட் குறைச்சலாக வேணும்னாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்பு கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு இதுவும் அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு குட்டி வானல் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி நிறைய போட்டு திராட்சை ஒரு 3 நாள் தாங்க நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த நெய்யிலையும் நல்லா வறுத்தரலாம். அதையும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஜவ்வரிசி நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நல்லா சரியான ஒரு பதத்தில் நமக்கு வெந்து வந்திருக்கு. நீங்கள் கையால் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க நல்லா வெந்திருக்கிறது. கன்சிஸ்டன்சி ரொம்ப மாவு மாதிரி குழன்னு வந்துட்டாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த சமயத்தில் இப்போ கரைச்சி வச்சுருந்தேன் வெள்ளை கரைசல் எடுத்து நான் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் கல் மண் தூசி ஏதாவது இருக்குங்க, நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் இருக்குது. பாருங்கள், குழந்தைங்கள்லாம் கேட்டவுடனே நீங்கள் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாத்தையும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதோடய ஒரு 4 ஏலக்காய் இருக்கும் தூள் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி திராட்சை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்ததை ஒரு டம்ளர் எடுத்து கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி பால் அதில் சேர்க்கலை. நீங்கள் பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி தேங்காய் பால் இருந்தாலும் நீங்கள் இறக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் இருந்தாலும் நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றிக்கலாம். சூடாக எடுத்து அப்படியே ஒரு பவுல் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோங்க. நம்ம இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த முந்திரி பயிரோடு எடுத்து இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, அட்டகாசமான டேஸ்ட் வந்துச்சு. நீங்கள் நினச்ச உடனே இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு சாப்பிட்டுடலாம். உங்களுக்கு ஜவ்வரிசியும் வெல்லமும் மட்டும் இருந்தாலே போதுங்க. சிம்பிளாக அதேமாதிரி முடிச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துலேயே நீங்கள் இந்த பாயாசத்தை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.